ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன யூஸ் கேஸ் வித் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டியோட பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் ஈச் ஆக்டிவிட்டியோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்க இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஃபார் ஈச்குள்ளே நேற்று என்ன பண்ணோம், ஃபார் ஈச்குள்ளே வந்துட்டு பிரேக் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி கொண்டு வந்தோம். ஸோ இந்த ஃபார் ஈச் ஆக்டிவிட்டியில் நேற்று என்ன பண்ணோம், ஜஸ்ட் ஃபார் ஈச் மட்டும் தான் நம்ம நடத்தணும். பட் நம்ம என்ன கொண்டு வந்தோம்னா உள்ள ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி கொண்டு வந்தோம். தென் ஒன் மோர் ஆக்டிவிட்டி பிரேக் ஆக்டிவிட்டி கொண்டு வந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு அதே ஃபார் ஈச்சில் நான் வந்து என்ன பண்ண போனால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த சினாரியோவை சேம் சினாரியோ எடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு பிடிஎஃப் ரீட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து டெக்ஸ்ட்டை எடுத்தோம், அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அரேவாக கன்வெர்ட் பண்ணோம். தென் அரேயில் ஒரு வேல்யூவாக மேட்ச் பண்ணோம், லாஜிக்கலி மேட்ச் பண்ணோம். அந்த வேல்யூ வந்துட்டு அமேசான், அந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து அமேசான் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த ஃபைலை வந்து அமேசான் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணுன்ற ஒரு கான்செப்டை வச்சு சும்மா வந்து ரைட் லைன் போட்டோம். சப்போஸ் அமேசான்னு வந்து ஃபைன் பண்ணிட்டா அந்த பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோ, அதாவது அந்த பர்டிகுலர் பிடிஎஃப் ஃபைலோட ஆக்டிவிட்டி வந்து ஸ்கிப் ஆகிடணும். ஓகேங்களா? அடுத்த பிடிஎஃப் வந்து எடுக்க போயிடணும். ஸோ இதான் வந்து நம்ம கான்செப்ட் பண்ணோம். ஸோ இதில் ஒரு லாஜிக் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த அமேசான், OLX, ஃப்ளிப்கார்ட்டை தவிர வேறு ஏதாவது ஒரு ஃபைல், ஓகேங்களா, அந்த ஃபோல்டருக்குள்ளே இருந்தால் அது வந்து எங்கே மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, வேறு ஒரு அதர் ஃபோல்டருக்கு அப்படின்னு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அது என்னென்னா 2 லாஜிக்கில் மூவ் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த எல்லா ஃபைல்ஸும் இதுக்குள்ளே மூவ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு அந்த சோர்ஸ் ஃபோல்டரில் என்ன ஃபைல் ரிமைனிங் இருக்கோ அதை பல்க் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? அது ஒரு லாஜிக். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு லாஜிக் என்னென்னா, நம்ம இந்த ஒர்க் ஆக்டிவிட்டி பண்ணும்போதே நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்றது வந்து இங்கே அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேரியபிள் வச்சு நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸோட வேல்யூ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேரியபிளோட மீனிங் என்ன, அதோட ஒர்க் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நான் அதே சீக்வன்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபார் ஈச் வந்துட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி, தென் வந்துட்டு பேஸ்ட். ஓகே, ஸோ ஏன் இந்த ப்ராஜெக்டோட டைட்டில் வச்சு பேஸ்ட் பண்ணுறேன்னா, ஸோ அப்போ தான் வந்துட்டு எல்லாமே வந்து இதோட அலைனில் வரும். ஓகேங்களா? ஸோ அகெயின் ரைட் கிளிக் ஆன் திஸ் அண்ட் கிளிக் ரீநேம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபார் ஈச், ஓகே, ஃபார் ஈச் வித் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது நியூ ப்ராசஸ் கிரியேட் பண்ணிட்டேன், தட் இஸ் ஃபார் ஈச் வித் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஓப்பன் இட். ஓகே, சேம் லாஜிக் தான், சேம் கான்செப்ட் தான். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஓகேங்களா, நான் ஒவ்வொரு வேர்டாக வந்து பார்த்துட்டு வரேன் இல்லையா, ஒவ்வொரு வேர்டும் வந்து நான் செக் பண்ணிட்டு வரேன். வெதர் இட் கண்டைன்ஸ் அமேசான், வெதர் இட் OLX, வெதர் இட் இஸ் ஃப்ளிப்கார்ட். ஓகேங்களா? அப்போது அமேசான்னு வந்தால், ஓகேங்களா, அமேசான்னு வந்தால் இதுக்குள்ளே கண்டிப்பாக போகும். கரெக்டாக போகும் அண்டு பிரேக் ஆகிட்டு அடுத்த பிடிஎஃப் ஃபைல் எடுக்க போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி OLXன்னு சொல்லிட்டு வந்தால் OLXக்குள்ளே போகும், பிரேக் ஆகிட்டு அடுத்த பிடிஎஃப் போயிடும். ஏன்னா அந்த பிடிஎஃப் வந்து மூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நோ மோர் ஃபர்தர் ஆக்டிவிட்டி இன் தட் பர்டிகுலர் பிடிஎஃப் ஃபைல். ஸோ அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போகும், மூவ் பண்ணிடும். ஸோ அது ஒரு பிடிஎஃப் ஃபைலில் தான் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த பிடிஎஃப் ஃபைலில் எடுக்க போயிடும். இதுதான் கான்செப்ட். இப்போது அமேசானும் இல்லை, நான் வந்து லூப்பில் போயிட்டே இருக்கேன். நான் ஒரு பிடிஎஃப்லேருந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ணேன், அந்த டெக்ஸ்ட்டில் வந்து அமேசானும் இல்லை, OLXும் இல்லை, ஃப்ளிப்கார்ட்டும் இல்லை அப்படின்னா நமக்கு எப்படி வந்து அது தெரியும்? ஓகேங்களா? எங்கே நம்ம வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணுறது? இந்த பர்டிகுலர் ஒரு பிடிஎஃப் ஃபைலை நான் லூப் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதில் தேர் இஸ் நோ வேர்ட் கால்டு அமேசான், OLX, ஃப்ளிப்கார்ட் அப்படின்னா அது வந்து எப்படி வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது? ஓகேங்களா? எப்படி இல்லைன்றது வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது? ஓகேங்களா? அங்கே தான் வந்து நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து வேரியபிள் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் ஸோ லெட்ஸ் சே இஸ் டாக் எக்ஸிஸ்ட். ஓகே, இஸ் டாக் எக்ஸிஸ்ட் டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இஸ் டாக் எக்ஸிஸ்ட், தட் இஸ் பூலியன். ஓகே, பூலியன் இஸ் அ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸ்கோப் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் எங்கே வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த அமேசான் OLX பிளாக்ல யூஸ் பண்ண போகிறேன். கோ டு ஆக்டிவிட்டி பேனல். ஓகே, ட்ராக் அண்ட் ட்ராப் அசைன் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறேன்னா, இங்கே
இஸ் ஓகே இஸ் டாக் எக்ஸிஸ்ட் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அமேசானுக்குள்ளே வந்துருச்சு, அதாவது இந்த 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 பிளாக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இதில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த இஸ் டாக் எக்ஸிஸ்டில் ட்ரூன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நாங்கள் ஓஎல்எக்ஸுக்கும் போட்டுறேன். ஓகேங்களா, ஸோ ஓஎல்எக்ஸ்க்கு வந்து நான் இதுவே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன், இந்த அசைன் ஆக்டிவிட்டி. ஸோ ஜஸ்ட் ரீநேம் இட். ஓகே, ஸோ இதுவே நான் காப்பி பண்ணிவிட்டு லெட்ஸ் கோ டு ஓஎல்எக்ஸ். ஓகே, ஸோ இந்த ஓஎல்எக்ஸ் கீழே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் பண்ணும்போது, அந்த பர்டிகுலர் வேர்டை ப்ராசஸ் பண்ணும்போது இது எனி ஒன் ஆஃப் த ஃபீல்டில் போயிடுச்சு அப்படின்னா ட்ரூன்னு அர்த்தம், ஸ்டோர் பண்ணிக்கிறதுல. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி டிஃபால்ட்டாக, ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் ஃபார் ஈச்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக என்ன பண்ணிக்கலாம்னா ஃபால்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு அடுத்த லூப் போகும்போது மேபி அதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அடுத்த ஃபைலை பிக் பண்ணும்போது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் ஒரு ஃபைல் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே ஒரு பிடிஎஃப் தான் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். பட் இங்கேயும் நம்ம வந்து லூப் போடுற மாதிரி வரும், ஏன்னா மல்டிபிள் ஃபைல் வந்து எடுக்கிறதுக்கு. அது வந்து நம்ம பிடிஎஃப் ஆட்டோமேஷன் பண்ணும்போது மல்டிபிள் பிடிஎஃபை ரீட் பண்ணி சேம் ஒர்க் ஃப்ளோவை நம்ம வந்து ஃபுல் ஆட்டோமேஷனாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரதுக்கு முன்னாடி ஃபால்ஸ் ஸ்டோர் ஆகிடும். கரெக்டுங்களா, ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு எங்கேயாவது இதுக்குள்ளே அமேசான்குள்ளேயோ ஓஎல்எக்ஸ்குள்ளேயோ ஃப்ளிப்கார்ட்குள்ளேயோ போயிடுச்சு அப்படின்னா ட்ரூன்னு பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ எங்கேயுமே இதுக்குள்ளே போகல அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் தான் இருக்கும். நமக்கு இஸ் டாக் எக்ஸிஸ்டில் டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே ஓகேங்க, இந்த எண்டில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு இஃப் ஆக்டிவிட்டி ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இஃப் கண்டிஷன்ஸ் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த இஃப் கண்டிஷன்ஸில் ஓகேங்களா, ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் வந்து இஸ் ஓகே இஸ் டாக் எக்ஸிஸ்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஓகே, ஃபால்ஸ். தென் நம்ம என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து அதர் ஃபோல்டர்ஸ்க்கு மூவ் பண்ணணும். ஓகே, அதர் ஃபோல்டர்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணிடணும். தட் இஸ் மூவ் ஃபைல் டு அதர் ஃபோல்டர். ஓகேங்களா, இதுதான் வந்து இஃப். பிகாஸ் நமக்கு வந்து ஃபைன் பண்ணவே முடியாது, இது அமேசான்குள்ளே போச்சா, ஓஎல்எக்ஸ்குள்ளே போச்சா, ஃப்ளிப்கார்ட் உள்ளே போச்சா அப்படின்றது. இங்கே எனக்கு வந்து இந்த மூணுலையுமே போகல, எனக்கு வந்து லூப்பே முடிய போகுது. ஓகேங்களா, இந்த அரேயில் வந்து வேல்யூவே வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அப்போ வந்து மூணுலையுமே போகலை அப்படின்னா எங்கே போகும், கண்டிப்பாக வந்துட்டு இந்த ட்ரூக்குள்ளே போகவே போகாது. இந்த ட்ரூன்னு ஒரு வேல்யூ வந்து ஸ்டோரே பண்ணாது. ஓகேங்களா, அப்போது நம்ம எங்கே வெளியே போய்டும், லூப்பை விட்டு வெளியே போயிட்டு இன்னொரு பிடிஎஃப் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்துட்டு மூவ் ஃபைல் டு அதர் ஃபோல்டருக்கு வந்து, ஓகேங்களா, ஒரு அதர் ஃபோல்டர்னு இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ளே மூவ் பண்ணிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து சம்திங் நம்ம வந்து ஒரு மெமரியை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் தட் மெமரி வி ஆர் கோயிங் டு டேக் சம் டெசிஷன்ஸ். ஓகேங்களா, அதுதான் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்.